விசுவாசமும் பாடுகளும். இது எவ்விதமான பாடுகள் என்பதை பற்றி பேச விரும்புகிறோம். விசுவாசம் என்பது அது வரம் அல்ல. விசுவாசம் என்பது அது கனியும் கூட. விசுவாசம் என்பது அது ஒரு ஆயுதமும் கூட. புதிய ஏற்பாட்டின் தேவ பக்தி என்ன தெரியுமா? விசுவாசம். தேவன் மீது வைக்கிற விசுவாசம். நம்ம எல்லாம் நீ பக்தியவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தியை பேசுவது உலக மார்க்கம், விசுவாசத்தை பேசுவது ஜீவ மார்க்கம். இந்த பாடுன்றது வறுமை, வியாதி, கடன் இதெல்லாம் கிடையாது. துர்மரணம் இதெல்லாம் பாடு கிடையாது. பாடுனா புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பாடுதான். அது கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற பாடுகள். கையை தட்டும்போது அவர்கள் முதலாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள் கிரீடத்தை சூட்டி ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இதோ உங்கள் ராஜா. முள் என்றால் பரியாசம், நிந்தை. அந்த நிந்தையை அவர் சுமந்தார். ஐயாம் என்கிற வார்த்தையை இயேசு 5 முறை எனக்கு தெரிந்து பயன்படுத்தியிருக்கிறார். எத்தனை முறை? 5 முறை. யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், I am the bread of life அப்படின்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், I am the light of the world. நானே உலகத்திற்கு வெளிச்சம், ஜீவ அப்பம் நானே. நான் எத்தனை தடவை சொல்றாரு கவனிங்க. ஏன்னா அந்த நானுக்கு இந்த நானுக்கு தொடர்பு இருக்கு. அடுத்து யோவான் 10:9 சொல்றாரு I am the door அப்படின்றார். அடுத்து யோவான் 10:11 சொல்றாரு I am the good shepherd அப்படின்றார். யோவான் 11:25-26 சொல்றாரு I am the resurrection and the life அப்படின்றார். அடுத்து யோவான் 16:14 சொல்லுது I am the way, truth, life. யோவான் 15:5 I am the vine. 7 தடவை I am இருக்காரு. இங்கே இவர் சொல்றாரு I am that I am. கையை தட்டு. என்ன சொல்றாரு? I am that I am. அந்த I am இருக்குல்ல, ஃபியூச்சரில் சொல்ல போகிறார்ல, I am the door, I am the shepherd, I am the light, I am the resurrection, I am, சொல்லுங்க, that I am. அதாவது பிதா சொன்னாரு அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தான்டா சொல்றாரு அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் தான் சொன்னார், பேரே சொல்லல. ஒரு பேரை சொல்லிட்டு தானே அவர்னு சொல்லணும். பொதுவா ராஜு போனாரு அவரு அப்படித்தானே சொல்லணும். இங்க பேரே சொல்லாம அவர் உன் தலையை நசுக்குவார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு நானே அவர் என்றை நீங்கள் விசுவாசிக்காதிருந்தால் அப்படின்றார். அப்ப அவர்னாலே இயேசு தான். அப்ப இயேசு சொல்றாரு நான் தான் அவரு அப்படின்றார். சோ இந்த இடத்துல ஐ ஆம் அப்படின்னாலே அது இயேசு தான் குறிக்குது. இப்ப இயேசுவ மோசே பார்த்துட்டான். கையை தட்டு வர்றாரு. ஆமென். பார்த்துட்டான். ஒரு முறை கூட பிதாவை மோசே பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. இல்லை சார், உபவாகம் கடைசியில் போட்டிருக்கு மோசையை போல அவரை முகமுகமாய் அறிந்தவன் வேறு ஒருவனும் இல்லை. முகமுகமாய் பார்த்தவன் அல்ல, முகமுகமாய் அறிந்தவன். இட் இஸ் நாட் சீயிங், இட் இஸ் நோயிங். நோயிங் இஸ் த பெட்டர் திங் தேன் சீயிங். ஆமா, பொண்ணு பார்க்குறப்ப சீயிங். ஆமா, கல்யாணம் கட்டின பிறகுதான் நோயிங். விச் இஸ் பெட்டர், சீயிங் ஆர் நோயிங்? சொல்லுங்க. நோயிங். நான் அப்பா பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்துட்டேன் சார். என்ன சீயிங்? நாங்கள் நோயிங். கையத்துக்கு ராமே மோசேக்கு அவர் அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தானா, முகமுகமா அப்படி தெரிஞ்சிருந்தானா. முகத்தை பார்க்கல. ஏன்னா அவர் சொன்னார் என் முகத்தை நீ பார்க்க முடியாது, என் முகத்தை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிடான்னு அர்த்தமா? இல்லை. ஒருத்தன் சொன்னா என் உலகம் என் காதல் இருக்கும் தெருவே அப்படின்னு எழுதினான் ஒரு கவிதை, ஹைக்கு கவிதை. அப்படின்னா எனக்கு உலகமே அந்த ஒரு ரோடு தான்டா. அந்த ஒரு ரோடு முடிஞ்சிச்சுன்னா உலகமே முடிஞ்சு வச்சுட்டான். அப்போ இவன் மெட்ராஸில் ஒரு பொண்ணை பார்த்துட்டீங்கன்னா, பெங்களூரில் ஒரு பொண்ணு அழகாக இருக்குன்னு பார்த்துட்டினா உனக்கு இங்கே இருக்க முடியாது. எங்கிட்டாச்சும் பெங்களூர் பக்கம் வேலையை பார்த்து போகணும்னு தான் யோசிப்பேன். அதை மாதிரி பிதாவை ஒருத்தன் பார்த்துட்டான்னா கையை தட்டுங்க. அவன் இங்கே இருக்குன்னு விரும்பவே மாட்டான். மோசே பிதாவை பார்க்கல, ஆனால் அதர்சனமானவரை
இயேசுவின் மூலம் அவர் தரிசித்தான். அப்ப இயேசுவை தான் பார்த்தான். அப்ப அவரை எனக்கு காட்டுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவன் போக வேண்டியதில்லை. ஏன்னா பிலிப்பு சொன்னான், பிதாவை எனக்கு காட்டுங்க, அது போதுன்றான். அப்ப சொல்றாரு, டே என்ன பார்த்தாலே அப்படின்றாரு. அப்ப மோசே அதர்சனமானவரை பார்க்கிறான். மோசே அப்பியர் ஆனது இயேசுதான். அவர் அவன்கிட்ட வெளிப்படுத்தின எல்லா மிராக்கிளும் இட் இஸ் கனெக்டட் வித் ஜீசஸ். ஜீசஸ். அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசே சொல்றான், போக மாட்டேன், நான் உனக்கு ஒரு அடையாளம் தரேன். என்ன? கையில் என்ன இருக்கு? ஒரு கம்பு இருக்கு. அந்த கம்பை கீழே போடு, சர்ப்பமாகும். மறுபடியும் அந்த பாம்பை பிடி, அது என்னவா மாறிடும்? கம்பா மாறிடுன்றார். What is meant by it? It indicates Jesus Christ. Crucifixion. பிதாவைய தேவனுடைய சமூகத்திலே அதிகாரமாக இருந்தவர் சிலுவையிலே போட்டபோது சர்ப்பமாய் மாறினார். எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கினார். மறுபடியும் 3ஆம் நாள் பிதா கை வச்சப்ப உயிரோடு எழுந்து பரத்துக்கு மறுபடியும் போனார். இயேசுவை குறித்த வெளிப்பாடு. அடுத்து உன் கையை மடியில போடுன்றார். நல்ல கையை மடியில போட்டு திரும்ப எடுத்த உடனே வெண்குஷ்டம் ஆயிடுச்சு. திரும்ப உள்ள போட்டு எடுத்தா நல்ல கையாச்சு. ரெண்டுலயுமே அவருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இயேசு சிலுவையிலே பாவியானார், பாவமானார். மறுபடியும் அவர் என்ன ஆகிறாரு? அந்த கை மறுபடியும் சரியான கை மாறி அவர் மறுபடியும் என்ன செய்யறாரு? மகா பரிசுத்தம் உள்ளவர். மறுபடியும் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை திரும்ப விளங்க பண்ணுகிறார். அப்ப கை உள்ள போற மடி, பிதாவின் மடியிலே நான் இருந்தேன் இயேசு சொல்றாரு. மடியிலேருந்து வெளியே வந்து வெண்குஷ்டமாகுது. மறுபடியும் கை விட்டு வெளியே எடுத்தா இதாயிருது. இதுவும் இயேசுவை பற்றியது. 3வது என்ன? தண்ணி. தண்ணி எடுத்து என்ன செய்யறாரு? தரையில் ஊத்துனா என்ன ஆயிருது? ரத்தம் ஆயிருது. ஆவியான தேவன் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் நமக்காக பூமியில ஊத்தப்படும் போது ரத்தமா மாறிட்டார். ஒரு தடவை கையை தட்டுறாரு. ஆமென். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சம் ரத்தம் உடையவரானார். தண்ணி என்ன ஆயிடுச்சு? தண்ணி என்பது ஆவியானவர். ஸ்பிரிட் பிளட்டா மாறிச்சு. இது எல்லாமே கனெக்டட் வித் ஜீசஸ். So mission was given to Moses by Jesus. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் தான் இந்த மிஷன் அவன் வாங்குறான். அப்பதான் சொல்றாரு, மோசே மோசே கூப்பிட்ட உடனே வரான். வந்தப்ப அந்த அதிசய காட்சியை பார்க்குற, முச்செடி நடுவில் முள்ளுகளின் மத்தியிலே. ஆமா, இவர் வந்து முள்ளுகளின் மத்தியில் இருக்கிறார். ஏன் தெரியுமா முள்ளுல இருந்து அவனுக்கு காட்சி அளித்தார்னா, ஒன்று நான் மனுஷகுமார், 2வது நீ இப்போ எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் எனக்காக எடுத்திருக்கிற. எனக்கு இந்த பூமியில் இந்த முள் என்பது எதை குறிக்கிறால்? நிந்தை, அவமானம். அவமானம் முதலாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள் கிரீடத்தை சூட்டி ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இதோ உங்கள் ராஜா. முள் என்றால் பரியாசம், நிந்தை. அந்த நிந்தையை அவர் சுமந்தார். அது வரைக்கும் விசாரணை கைதியா இருந்தவர் எப்ப அவரை கேள்வி பண்ண ஆரம்பிச்சா அந்த முள்ள வச்ச பிறதுக்கு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து. அப்ப நீ இப்ப எடுத்திருக்கிற மிஷன் எனக்காக இந்த முள் என்கிற நிந்தையை நீயும் சுமக்க வேண்டியது வரும் என்பதை அவர் வந்து சிம்பாலிக்கா அவன்கிட்ட சொல்றாரு. மோசே இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து அந்த மிஷனை வாங்குறான். வாங்கி பார்வோன்ட்ட போய் பேசி முடிச்ச அடுத்த அதிகாரத்துக்குள்ளேயே பார்வோன் என்ன செய்யறான்? இவங்களை துரத்தி விட்டு, மக்கள் சும்மா இருக்கிறாங்க, சும்மா இருந்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அதனால செங்கலை அவனே வந்து சுடுறதுக்கு தேவையானதான் அவனே எடுக்க சொல்லுன்னு சொன்ன உடனே மக்கள் முதல் முறையாக முறுமுறுக்கிறாங்க. பைபிளுடைய சத்துருக்களின் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில் நடத்தும், என் சத்துருக்களின் நிமித்தம் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், வெட்கம் அனுபவித்தது நிமித்தம், இது எல்லாமே நெகட்டிவ் நிமித்தம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது. அதனால எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோம். அதனால மோசே எல்லா நிந்தையும் விசுவாசத்தினாலே அந்த நிந்தையை மோசே மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்றத எப்படி ஆக்கியும் எழுதுறான். அப்ப யார் அவனுக்கு சொல்லியிருப்பா? மோசே மனசுல அப்படி நினைச்சானா? இவெல்லாம் திட்டாயிலேன்னு வருத்தப்படலையாம், பாக்கியம்டா அப்படி நினைச்சிருக்காங்க என்று எண்ணினான். பைபிள வருதுன்னா மனசுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொன்னார் பாருங்க, அவர் சொல்றா, நான் பார்த்து வளர்ந்தப்ப, நான் பார்த்து வளர்ந்தப்ப இவன் தண்ணியிலேருந்து யார் தூக்கிட்டு வந்தது? அந்த 45 லட்சம் பேர்ட்ட இதே தான் சொல்லிட்டு இருக்கா. அந்த காலத்தில் தண்ணியில் இருக்கும்போது நான் தாங்க தூக்குனேன், நான் தான் அவனை வளர்த்தேன். இதே சொல்லணும்னு மக்கள்லாம் மோசையோட அக்காவா
ஆனால் தம்பி கொஞ்ச நாள் அந்த பொண்ணு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணி, இப்போ கர்த்தர் அவளுக்கு தேவை தம்பியை காட்டிக்கலாம் கிடையாது. அவளுக்கு என்னென்னா தம்பியை விட நான் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேட்டரை சொல்கிறான் என்னென்னா மோசையை கொண்டு மாத்திரமா கர்த்தர் பேசினார், அவர்கள் எங்களை கொண்டும் பேசினார். வா எஸ்தர் ஜெபக்குழு, ஏதோ ஒரு ஜெபக்குழு ஆரம்பிப்போம், அப்படியே போவோம் வான்னு சொல்லி ஜஸ்ட் அட்ராக்ட் த பீப்புள் டுவர்ட்ஸ் ஹர். கர்த்தர் தரிசனமாகி கையை தெரியும். அந்த சீன்லாம் சரியான படம் எடுத்தா அந்த சீனெல்லாம் அப்படி எடுக்கணும். அந்த 3 பேரையும் ஆரான்றார். யார் யார்? மிரியாம் வா, அடுத்து ஆரோன் வா, மோசே வா. என்ன ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போயிட்டாங்க, போய் நிற்கிறாய் கேட்குறாரு, உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அப்படி கையை வச்சு பேசுகிறார். அவனுக்கு சொப்பனத்தில் நான் என்னை வெளிப்படுத்தி தரிசனத்தில் அவனோடு கூட பேசுவேன். 3 பேர் அப்படியே நிற்கிறாங்க. ஓன்ட்ட பேசியிருக்கிறேன் ஆரோன் பா சொல்றாரு, மிரியாம் பா சொல்றாரு. ஆனால் என்னுடைய தாசனாகிய மோசே உங்களில் ஒருவனைப் போல அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என்னை முகமுகமாய் தலைவர். இப்படி சாமி உங்களுக்கு இருந்தா நீங்க எதுக்கு சார் வாயத்திறக்கணும்? நீங்க எதுக்கு சார் கட்டி உருளணும்? நீங்க எதுக்கு சார் சண்டை போடணும்? ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் கூப்பிடுவார் சார், நம்மள அன்னைக்கு போய் நிப்போம் சார். நம்ம அப்ப சொல்லுவார் சார், என் தாசனாக ஜஸ்டினோ உங்களை போல அல்ல, அப்படி அவர் பேசுவார் சார். அதனால நீங்க அமைதியா இருங்க சார். பைபிள் தெளிவா சொல்லுது சார், தேவனுடைய தாசனாய மோசே அவன் பூமி எங்கும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். மோசே கோவப்பட்டவனா சாந்த குணம் உள்ளவனா? சொல்லுங்க சார். மோசே கோவப்பட்டதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இந்த பைபிள்ல இருக்கு. கற்பலகையை உடைத்தான், ஜனங்கள் மீது கோவப்பட்டு பூமியை திறந்து பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்ப என்ன இவ்வளவு கோவப்பட்டிருக்க, அவன் எப்படி சாந்த குணம் சொல்ல போச்சு? கர்த்தர் சொல்றாரு, அவன் கோவப்பட்டதுல ஒரு கோபம் கூட தன்னை பத்தி பேசுனதுக்கு அவன் கோவப்பட்டதே கிடையாது. ஆமா, அவன் கோவப்பட்டதெல்லாம் ஏன் விஷயத்துக்குடா. ஆமா, அப்ப நல்லா நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட தன்னை பேசுனதுக்கு அவன் பதிலே சொல்லியிருக்க மாட்டான், கோவமே பட்டிருக்க மாட்டான். இவன் முடிச்சது புறஜாதி ஸ்திரீ கிடையாது, அவள் எபிரேய ஸ்திரீ தான் அவள். ஆனால் அவளுடைய பிராட்டப் எங்க எபிரேய கோத்திரத்தில் இருந்தவ, ஆனால் பிறந்த இது பண்ண எத்தியோப்பியாவில். புரியுதா? ஆகவே பூர்வீக குடி அவளுக்கு இங்கே தான். ஸோ அந்த கணக்குப்படி அவன் எபிரேய கோத்திரத்தில் ஒருத்தி தான் முடிச்சிருக்கிறான். இப்படி ஒரு சாமி உங்களுக்கு இருக்கும்போது அவன் அப்பவே இந்த விழுந்த அடியெல்லாம் பார்த்தோன்னா, சார் இன்னும் ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பார் போலையா, நம்ம இனிமேலாம் நம்மளை பேசுகிறவன்ட்டு நம்ம ஒன்றுமே சொல்ல வேணாம் போல. அவர் கிளீனாக வாட்ச் கத்துறதை பார்த்துக்கிட்டே இருந்து பைபிள் சொல்லுது, அன்னைக்கு நான் இல்லைன்னா ஆரோனை தேவன் கொண்டிருப்பான்றான். மோசே சொல்கிறான், ஆரோனை போட்டுதல்னு முடிவு எடுத்திருந்தார், ஸ்பாட் வச்சிருந்தார் ஆரோனுக்கு. இவன் போய் உட்காந்து ஆண்டவரே வேண்டான்ன பிறகு போ போ. மிரியாம் வெண்குஷ்டம் 7 நாள் வெளியில் இருக்கிறா, யாருமே போகாமல் உட்காந்துருக்கிறாங்க. ஏன் போல 40 லட்சம் பேர் கேட்குறாங்க, என்ன வண்டி ஏன் போல பிரேக் டவுன் ஏன் போலன்னா, மிரியாம் 45 லட்சம் பேர்ல அவன் பேர் ஸ்பாயில் ஆச்சு. அப்போ சொல்கிறாங்க, விட்டுருங்க, ஆயிரம் தான் இருந்தாலும் தகப்பன் தான், பிள்ளை தான், காரி துப்புனா அவன் வெட்கப்பட வேணாம 7 நாள். அவர் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டில் துப்புனா வெண்குஷ்டம் வந்துருச்சு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையில் துப்புனா ஜாதி சோமை. ஏன்புக்குரியவர்களே, சோ இயேசுவை அவன் பார்க்குறான். இவர்கள் எல்லோரும் அதர்சனமானவரை பார்த்தனால அந்த நிந்தையை, அவமானத்தை அவர்கள் சகித்தார்கள், அதை பாக்கியம் என்று எண்ணினார்கள். விசுவாசம் எப்பொழுதும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணும். அதை பத்தி நீங்க சிந்தையில வைக்கவே கூடாது. உங்களை ஒருத்தன் பேசிட்டான்னா அது இங்க வைக்கவே கூடாது. தாவீது யாரையுமே பழி வாங்கல, ஒரே ஒருத்தனை பழி வாங்கணும்னு வெறி ஆயிட்டான். யாரு? அபிகாயில் ஹஸ்பண்ட், ஒரு அரக்கிரிக்கன் ஒருத்தர் இருப்பான். அவன் இப்படி பேசிட்டான் உடனே உருவினம் அவளோட புறப்பட்டான். தந்தன் ராஜா கிளம்பின உடனே அபிகாயில் வந்துட்டான். முன்னாடி ஐயா, அந்த மனுஷன் பேசினதை உங்க சிந்தையில வைக்காதீங்க. பயங்கரமான வார்த்தை. கவன்ல கட்டி கல்ல எரிகிற மாதிரி உங்க சிந்தனையில் இல்லாம அதை எரிஞ்சிருங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவனை நீங்க பழி வாங்காதீங்கன்னு சொன்ன உடனே, நான் இந்த பாவம் செய்யாதபடி என்னை தடுத்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வேலைடா,
ஏன்னா தாவீதுன்றவன் யாருமே பழிவாங்காதவன். அதனால தான் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். மற்ற யோசேப்பு, ஆபர் எல்லாருமே பரிசுத்தத்தில் இவனை விட சூப்பர். ஆனால் எவனுமே மன்னிச்சவன் கிடையாது, அங்கங்கே பழி வாங்கியிருக்கான். ஆனால் ஒருத்தன் தான் பரிசுத்தத்தில் அந்த விளையாட்டினால் எல்லாரையும் மன்னிச்சான். ஒரு முறை கூட வந்து தனக்கு வந்த நிந்தையை பழி வாங்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தேவனை வந்து அவனை என்ன செய்யலை, விடலை. அப்போ நான் ஒன்று சொல்லவா, உங்கள் குணங்களிலே உயரிய குணம் எது தெரியுமா? எது தெரியுமா? பெர்ஃபெக்ஷன் என்ன தெரியுமா? எது தெரியுமா? உயரிய குணம். உங்கள் தேவனாய பிதாவாகிய தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுவது போல நீங்களும் உங்கள் சத்துருக்களை மன்னிக்கும் போது நீங்க பிதாவை போல பூரண சற்குணராகிறீர்கள். பூரண சற்குணன்றது என்ன தெரியுமா? எதிரிய மன்னிக்கிறீங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல். அதாவது பூரண புருஷன் அப்படின்றது என்ன தெரியுமா? எதிரியை மன்னிப்பது. எதிரியை மன்னிப்பது. ஆமாம் சார், எதிரியை மன்னிப்பது. நீங்கள் வந்து பிஹெச்டியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பயங்கரமாக பாஸ் பண்ணிட்டீங்க. நீட்டில் வந்து ஒரு ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எதுலேயோ பெரிய பெரிய எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க. அதிலே பாஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்து நிற்கிறீங்க. நீங்கள் தகுதியானவராக உள்ளே வந்து நிற்கிறீங்க, உள்ளே நுழையிறதுக்கு. இப்போ போய் 10th மார்க் ஷீட் எடுன்னு கேட்பான் யாராவது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டேனே. அப்படி தான் மன்னிக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா தேவன் உங்களை அங்கே அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறார். என் அன்புக்குரியவர்களே, மோசே தேவனிடமிருந்து ஒரு பெரிய மிஷனை வாங்குறான். அந்த மிஷன் முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு அநேக நிந்தை அவமானம் வந்துச்சு. ஆனால் அவன் உறுதியாய் நின்றான். பவுல் சொன்னான், என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் இருக்கு, என்னை எந்திரிக்க விடாமல் என்னை கொட்டிக்கிட்டே இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை அனுப்பும் போதும் நிந்தனைக்கும் அவமானத்துக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்பினார். ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசித்தே ஆகணும். அது வாசித்தா தான் நிறைவு பெறும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டில் மோசே செஞ்சு தான் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு அனுப்பும்போது என்ன செய்கிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்களை நிந்திக்கிறதுல எது ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அந்த நிந்தனைய? அது உள்ளுக்குள்ள ஒரு பொய் இருக்கணும். பொய் இருந்தால் அது ஸ்பெஷல் தோசை. பொய் இல்லாமல் வந்தா சாதா தோசை. இயேசுனரை பற்றி ஒன்று சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாசிங்க, லூக்கா 23:2 வாசிங்க. இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவது இல்லை என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டான்னு சொன்னாராம். சார் நீங்கள் தான் சார் சாட்சி. சார் உங்கள் எல்லாருக்கும் அந்த வசனம் நல்லா தெரியும். என்ன சொன்னார்? ராயனுக்குரியதை கொடுன்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன சொன்னா? கொடுக்க வேணான்னு சொன்னாங்க. சரிங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையா? இதுக்கு பேர் தான் பொய்யா சொல்றது. அந்த வசனத்தை வாசி, சீக்கிரம் முடியும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கையத்தட்டு. உங்களை பற்றி பொய்யாய் சொன்னா என்ன செய்யணுமா? இங்க பாருங்க, சிரிக்கணும்னு சொல்லலையா? மகிழ்ச்சி, அதை தாண்டி சந்தோஷம், அதை தாண்டி ரிஜாய்ஸ். ஸோ நீங்கள் நிந்தையை சகிக்கிறேன்ற பேரில் நீங்கள் அவிஞ்சிடக்கூடாது. நீங்கள் அதே ஸ்பிரிட்டில் இருக்கணும். ஆனால் மற்றவர்கள் நிந்தையை நீங்கள் அங்கீகரி. என் பேரில் உன்னை பொய்யாய் சொல்லுவாரா, நீங்கள் என்னவா இருப்பீங்க? களி கூறுங்க. வாசிமா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இப்போ சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் பலன் இருக்கு. என்ன சொல்லுங்க? யாருக்கெல்லாம் நிந்தனை வருதோ அவங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கு. விசுவாசத்தினாலே தைரியமாக நீங்க நிந்தனையை அதிக பாக்கியம் என்று கருதுங்கள். அதற்கு முன்பாக எல்லாம் எழுதுறாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் பேசுறாரு. நீங்க மலை பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா, ஆவியில் எளிமையா இருந்தா அதுக்கு என்ன கிடைக்குமா? பரலோக ராஜ்யம் அவருடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்து
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்பட்டா அதுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பிளெஸிங். ஆனா நிந்திக்கப்பட்டா இது எல்லாவற்றோட அதிக பலன் பைபிள் சொல்லுது. அதனால இது மனசுல ஆழமா இதோட எஸ்டாப்ளிஷ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இந்த வசனத்தை வாசித்த இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் வித் திஸ் வேர்ஸ், திஸ் சாப்டர். 10:1 வாசிமா. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் அதிகாரம் கொடுத்தார். 12 பேரை கிட்டக்க வந்து கூப்பிட்டு, தம்பி போங்கப்பா, எல்லா இதையும் துரத்து. 5ஆவது வசனம் வாசிமா. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், அவங்களுக்கு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, என்ன சொல்லி கொடுக்குறாரு வாசிங்க. 10 வாசிங்க. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது பாத்திரவான் யார் என்று விசாரித்தவன் தங்கியிருங்கள். அடுத்த வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அடுத்து, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தை விட்டு புறப்படும் போது உங்கள் காலில் இருக்க தூசி உதறிவிட்டு போங்கள். அடுத்து, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்தை பார்க்கலாம். அதுக்கடுத்து, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. முக்கியமான வார்த்தை, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாம் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். அடுத்த வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அண்டர்லைன் தி வேர்ட். வியாதியை பத்தி எச்சரிக்கையாரு, பிசாசை பத்தி கூட எச்சரிக்கையாருன்னு சொல்லுவார். பிசாசெல்லாம் சுற்றி போயிட்டாங்க. சகல பிசாசையும் துரத்துவார். ஐயா லூசிபர் அம்புட்டையும் துரத்திடுவாடா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, வாடா வாங்க கிட்ட வாங்க. இந்த மனுஷங்களை பத்தி மட்டும் ஜாக்கிரதையா. மனுஷனை குறித்து எச்சரிக்கையாரு, பிசாசை பத்தி பயப்பட வேணாம். அவனை லெஃப்ட்ல விட்டு ரைட்ல ஏற்றிட்டு போயிடலாம். ஆனா மனுஷனை குறித்து ஜாக்கிரதையாரு. அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்க ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். எங்க வச்சு அடிப்பாங்களா? எங்க வச்சுனா ஆலயத்துல அடிப்பாங்களாம். புரியுது? அவசரம் நிறைவேறிச்சா? கை தட்டுங்க. ஆமா, ஆலயத்து நடுவில் வச்சு அடிப்பாங்க அவங்கள. நாங்க இல்ல, ஆனா அடி எங்க தான் அவங்களை எங்க வச்சுதான் அடிச்சாரு? என்ன, ஆலயத்து நடுவில் வச்சுதான் அடிச்சாரு. வாங்கிக்கிறோம் நாங்க. ஜெப ஆலயங்களிலே வாரினால் அடிப்பார்கள். அடுத்து, அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் விடப்படுவீர்கள். அடுத்து வாசிப்பா. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் ஓகே, அந்நேரத்துக்குள்ள அருளப்படும். அடுத்த வாசிங்க சீக்கிரம். அடுத்து பேசுற அடுத்து அடுத்த வசனம். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பார்த்தீங்களா? சகோதரன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசுறேன். தகப்பன் பிள்ளையை கொடுப்பானா? ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் ஊழியக்காரங்களை காட்டி கொடுப்பார்களாம். அதுக்கடுத்து வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அடுத்து, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அடுத்தது, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து, சீஷன் தன் போதகனிலும், முக்கியமான வார்த்தை இதோடு நான் முடிக்கிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அடுத்து, சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். போதும்னா என்ன அர்த்தம்? அந்த அளவு இருந்தாலே போதும். அதை விட பெருசெல்லாம் நீ என்ன செய்வேனா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னையே நிந்திச்சாய். நீ நிந்தனையே இல்லாம ஒரு ஊழியம் பண்ணணும் என்ன செய்யாத, நினைக்காத. நீ நினைச்சினா சீசன் எஜமானனை விட நீ பெரிய ஆளான ஊழியம் பண்ண நினைக்கிற. நீ எஜமானன மாதிரி இருந்தாலே அதுதான் சஃபிஷியன்ட், அதுதான் வந்து எனஃப், அதுதான் வந்து பீக் ஸ்டேஜ். நீ எவ்வளவு தெளிவாக வேலை பார்த்தாலும் நீ எஜமானரோட சூப்பராக வேலை பார்த்துட முடியாது. எஜமானர் என்ன செஞ்சாரு? அவரையே என்ன செஞ்சாங்க? பேல்சபுல் சொன்னாங்கன்னா அவருடைய வீட்டாரை சொல்லுவது அதிக நிச்சயம். ஆமென். அதுக்கப்புறம் வாசிங்க. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம். கை தட்டுங்களேன் இந்த வசனத்துக்கு ஒரு தடவை. என்னைக்கு நானும் சத்தியதம் இதுதான் என்பது இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம்
இல்லை. ஆகவே தைரியமாக நாம் கடந்து செல்வோம். முச்செடி நடுவில் தோன்றியவர், மோசே அழைத்து பேசினவர், எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றவர், உங்களையும் எடுத்து தேவன் பயன்படுத்துவார். கரங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென்.